ஒரு 50 ஆண்டு காலம் பொதுவாழ்வில் இருக்கிற சட்டப்பேரவையிலே 45 ஆண்டு காலம் பணியாற்றுகின்ற அண்ணன் துரைமுருகன் அடிக்கடி நான் பேசுகின்ற போது அந்த கருத்தை தடுக்கிறார். இதே நான் பேசிய அதே கருத்தை தான் பிறகு சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுகிறார்கள். ஒட்டுமொத்த அமைச்சர்கள், அவை முன்னவர், பேரவைத் தலைவர் அமைதியாக அவர்களுக்கு அனுமதிக்கிறார்கள். ஆக ஒரு ஆலோசனையை இந்த அரசுக்கு காவல்துறையிலே 1.5 லட்சம் பேர் பணி செய்கிறாங்க. அதில் ஏதோ விரல் விட்டு எண்ணக்கூடிய 1% காவல்துறையினர் இது போன்ற தவறுகளை செய்கிறார்கள். அப்படி செய்கின்ற அந்த அதிகாரிகள் மீது கடந்த காலத்தில் நான் சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்து பேசிய கருத்துக்களின் அடிப்படையில், நான் பரிந்துரைத்த அடிப்படையிலே இதுபோன்று சட்ட ஒழுங்கை காப்பாற்ற வேண்டிய காவல்துறை அதிகாரிகளே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு காரணமாக இருந்தார்கள், மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைத்து ஒரு காவல் கண்காணிப்பாளர், ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய எஸ்பியாக இருந்த பிரேம்குமார் என்பவரை என்னுடைய பரிந்துரையின் பேரில் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் டிஸ்மிஸ் செய்தார்கள். இதையெல்லாம் நான் பட்டியலிட்டு இதை முறைப்படுத்த வேண்டும். மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரிகள் அந்த பணிகளிலே தவறுகளை செய்கிறார்கள் என்றால் அவர்களை இடமாற்றம் மற்றும் தீர்வல்ல, சஸ்பெண்ட் தீர்வல்ல, விரைவாக நீதிமன்றத்தில் நிறுத்தி அவர்களை பணியிலிருந்து டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்கிற கருத்தை எல்லாம் நான் மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு முற்பட்டேன். ஆனால் எனக்கு அங்கு வாய்ப்பு முழுமையாக வழங்கப்படவில்லை.